ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் மெடிசனில் வணக்கம். இன்றைக்கி உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து மஹாசெஃப் 200 டேப்லெட்ஸ். இதோட பயன்கள், பக்க விளைவுகள், விமர்சனங்கள் மற்றும் செய்திகள், இதன் பயன்படுத்தும் முறை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆன்டிபயோட்டிக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் ஓரல் செப்புலோஸ்போரின்ஸ்னு சொல்லுவோம். தேர்ட் ஜென்ரேஷன் ஓரல் செப்புலோஸ்போரின்ஸ் இப்படி இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுப்பீரியரான ஆக்ஷனை கொடுக்கும். தட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நல்ல ஆக்ஷன் தரும். எந்தெந்த வகையான ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நல்லா குணப்படுத்தும்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெயினாக வந்து காய்ச்சலுக்கு மற்றும் வந்து நிறைய பேருக்கு வந்து சளி இரும்பல் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிஹிஸ்டமைன் கூட லைக் தட் குளோர்ஃபெனிரமைன், மெலட்ஃபெனிரமைன், செட்ரிசைன் கூட இது எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட இருமல் மற்றும் கோலஸ் அந்த இருமல் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்தும். ப்ளஸ் வந்து கோல்டு சளி எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்தும். இந்த செஃபிக்ஸைம் டேப்லெட் கூட எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்கன்னா ஈஸியாக மார்க்கெட்லேயும் அவைலபிலிட்டி இந்த டேப்லெட் ஒரு 10 மாத்திரை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 110 ரூபா அந்த வகையில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் ஆன்டிபயோட்டிக் தான் நான் சொன்னது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்டீரியல் செல் இருக்கு இல்லைங்களா, பேக்டீரியல் செல்லு அந்த செல்லை வந்து இதை வந்து அழிச்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெனிசிலின் பைண்டிங் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ஃபைனல் டிரான்ஸ்பெப்டிடேஷன் ஸ்டெப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் சிந்தசிஸ் ஆஃப் பேக்டீரியல் செல் வால். நான் சொன்னேன் இல்லைங்களா, பேக்டீரியல் செல் வாலில் உருவாகிற அந்த பெப்டிடோகிளைகான் ஃபைனல் எப்படி நம்மளோட ஃபைனல் செல் எப்படி உருவாக்குதோ அந்த மாதிரியான பேக்டீரியல் செல்லும் வந்து உருவாச்சுன்னா அந்த வகையில் எந்த டைமில் வந்து காய்ச்சல் அந்த டைமில் எல்லாம் உருவாகும் இல்லைங்களா, அந்த டைமில் இருக்கிற பேக்டீரியாஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து அழிச்சிடும். அந்த பேக்டீரியாஸ்க்கெல்லாம் அழிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெம்பரேச்சரும் கம்மியாகும். லைக் தட் சளி இருமல்ஸ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண வந்து ஃபீவருக்கு தான் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் சொல்லலாம்னா ஒரு ஃபேமஸான இது வந்து செஃபிக்ஸைம் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த டேப்லெட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேர்ட் ஜென்ரேஷன், இப்போது ஃபோர்த் ஜென்ரேஷன் கூட இருக்குது செஃபோடாக்சிம் ப்ராக்சிட்டில். இப்போது ஃபிஃப்த் ஜென்ரேஷனும் வரப்போகுதுன்ட்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸில் வந்து போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அது பற்றியும் நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஆட்டோலைட்டிக் என்சைம்ஸ் கூட ஆக்டிவிட்டி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீண்ட நாட்கள் எடுத்திங்கன்னா இதோட பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது வந்து எடுத்திங்கன்னா லூஸ் மோஷன் மீன்ஸ் வந்து டயரியா அரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் ஒன்று பார்த்துக்கோங்க, ஏன்னா மெயினாக இம்பார்ட்டன்ட் ஒன் திங் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். எல்லா பிராண்ட்ஸும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து நம்ம என்னென்னு பார்க்கணுன்னா அதில் உள்ளடைந்திருக்கிற பொருட்கள் என்னென்னு பார்க்கணும். மீன்ஸ் வந்து மருந்து ஒன்று தான், பிராண்ட்ஸ் தான் வேறு. மீன்ஸ் வந்து மருந்து ஒன்று தான், பிராண்ட்ஸ் தான் வேறு. இப்போ செஃபிக்ஸைம் பார்த்தீங்கன்னா ஆரிசெஃப் 200 இருக்கும், அது மைக்ரோ லேப்ஸு. இது பார்த்திங்கன்னா மஹாசெஃப் 200 இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான ஃபார்மசூட்டிக்கல். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, அது வந்து ஜென்ரிக்காக வந்துச்சு, இது வந்து ஒரு பிராண்டாக வந்து நடத்திட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் என்ன பக்க விளைவுகள் மேலே போனோன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, வயிற்றில் வந்து வலியாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. நாசியா, ஃப்ளாட்டுலன்ஸ் லைக் தட் லூஸ் மோஷன், அதுக்கப்புறமா அட்டிகாரியா, ப்ரூரைட்டிஸ், அப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜேஎஸ் ஸ்டீவன் ஜான் சிண்ட்ரோம் ஆகும். ஆஃப்டர் தட் வந்து சூடோமோனஸ் மெம்பரன்ஸ் கோலிடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது லியூகோபீனியா, டிசீனஸ்ஸு, விஜினைட்டிஸ், கேண்டிடியாசிஸ் இந்த வகையான பக்க விளைவுகள் அதிகமாக சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதே நிறையா பேருக்கு வந்து பிசிஜி வேக்சின் எடுக்கும்போது வந்து டாக்டர்கிட்ட உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி சொல்லி தான் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட கான்ட்ராஇண்டிகேஷன் ஹைப்பர் சென்சிட்டிவ் பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. அப்புறமா எப்போனாச்சும் எடுக்கலாம். அதே வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரியான பக்க விளைவுகள் அரைஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதுக்கு தான் டாக்டர் எப்படி ஷெடியூல் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியான ஷெடியூலில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த வகையான ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் தான். உங்களுக்கு வந்து மருத்துவர் சார்ந்து தான் வந்து எடுக்கணும். மார்க்கெட்லேயும் ஃபார்மசிலையும் வந்து நார்மலாக வந்து போய் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. வித் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் தான். உங்களுக்கு வந்து மருத்துவர் சீட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சீட்டு கொடுத்தானா தான் உங்களுக்கு வந்து இந்த மருந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதோட டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு இந்த சார்ந்து எதனாச்சும் வேறு ட்ரக்கோட டிஸ்கிரிப்ஷன் வேணாலையும் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம மெடிசனில் இருக்கிறோம். கண்டிப்பாக இதோட டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு மீண்டும் சந்திக்கிற மெடிசனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.